ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஷிம்மி பார்க்க போகிறோம். கிளாஸ் 1 பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன அளவு வேணும், என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு லென்த்து நான் 12 வச்சுருக்கேன். பாடியோட ஃபுல் மெஷர்மெண்ட்டு 30 வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டு நெக்கு 4.5, ஹாம்போலோட லென்த்து 4.5. ஓகேவா? இப்போ நம்ம ஷிம்மி எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளாத்தில் வரைஞ்சா சரியாக தெரிய மாட்டேங்குது, கிளியராக இருக்க மாட்டேங்குது. அதனால தான் நான் இப்போது ஒரு போர்டில் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் அது கிளாத்தில் மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட்டிங் வீடியோவும் ஷிம்மியோட ஸ்டிச்சிங் வீடியோவும் பார்க்கலாம். ஓகேவா? இப்போது எப்படின்னு மட்டும் மெஷர்மெண்ட் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது இங்கேருந்து இது எப்போவுமே துணி நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது இந்த பக்கம் ஃபோல்டிங்கில் தான் இருக்கணும். ஃபோல்டிங் சைடு தான் நெக்கெலாம் மார்க் பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரி தான் மார்க் பண்ணணும். ஓகேவா? இப்போது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே நம்மளுடைய ஷோல்டரோட லென்த்து போவோம். அது மட்டும் நம்ம தான் வைக்கணும். அது மட்டும் எப்படி ஒல்லியாக இருக்காங்களா குண்டாக இருக்காங்களான்னு பார்த்து இதோட அளவு மட்டும் நம்ம தான் பார்த்து வைக்கணும். ஓகேவா? அது இப்போ மீடியமாக இருக்காங்க அப்படின்னாக்கா ஷிம்மிக்குன்னும் போது கொஞ்சம் இந்த இடம் கொஞ்சம் அகலம் இருக்கணும். அதனால் நான் இப்போது இவங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க. மீடியம் சைஸ் தான் இது. 30ன்றது மீடியமாக ஒல்லியாக இருக்கவங்களுக்கு தான். நான் அதோட அளவு சொல்கிறேன். இப்போ குண்டாக இருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அதை விட குண்டாக இருக்காங்கன்னா இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. XXL எக்ஸல் இது. XXLனா 1/2 இன்ச்சு போங்க. XXLனா இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா போங்க. ஓகேவா? இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் இங்கே நம்ம ஃபோல்டிங் சைடு வச்சுருக்கோம்ல. இப்போ கிளாத்தில் இது ஃபோல்டிங்காக இருக்கும். போர்டில் நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன், பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். அப்போ தான் புரியும், அதுக்காக தான் நான் இது போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போது இங்கேருந்து இங்கே நான் ஒரு 2.5 இன்ச் வைக்கிறேன். இப்போது அதே மாதிரி ஷோல்டரோட லென்த்து 2.5 வைக்கிறேன். இந்த அளவு 2.5 எல்லா ஷிம்மிக்கும் ஒரே அளவு வைங்க. இது மட்டும்தான் ஃபஸ்ட்டு வைக்கிறோம்ல, அது மட்டும்தான் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆகும். மற்றபடி இந்த அளவு ஷிம்மிக்கு இந்த அளவு போதும். இது நம்ம மடித்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சு போய்டும். மடித்து தைக்கும் போது இங்கே ஒரு 1/2 இன்ச்சு போய்டும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 1.5 இன்ச்சு அவ்வளோதான் நிற்கும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு பெல்ட் இருந்தால் போதும். ஓகேவா? அதுக்காக தான் இது. அதுக்கப்புறம் ஃபோல்டிங் பக்கம் நான் நெக்கு வரைகிறேன். நெக்கு பாருங்கள், ஃப்ரண்ட்டு நெக்கு நான் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஒரே அளவு தான் வைக்கிறேன். இப்போ நான் 4.5 மார்க் பண்ணேன். அதில் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வச்சு 5 வைக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி நீங்களும் மெஷர் பண்ணிவிட்டு அதுலேருந்து அதுக்கப்புறமா தான் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம அந்த அளவு மார்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் 4.5ல் 1/2 இன்ச்சு சேர்த்ததுனால தான் எனக்கு எவ்வளோ வருது, 5 வருது. இப்போ நான் 5 வைக்கிறேன். எப்போவுமே ஷிம்மி கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்கணும். அதுக்காக தான் இது. இங்கே ஒரு கர்வ் போடணும். ஓகேவா? இது நல்லா அகலமாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எப்பவுமே ஷிம்மி டைட்டாலாம் இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான். இப்போது இங்கேருந்து நான் ஹாம்கோலுடைய லென்த்து பார்க்குறேன். ஹாம்கோல் லென்த்து 4.5 இருந்துச்சு. நான் இதுக்கும் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 5 வைக்கிறேன். ஏன்னா நம்ம கைக்கிட்ட ஹாம்கோல் டைட்டாக இருந்துச்சுன்னா ஷிம்மி போட்டால் ஒரு மாதிரியாக இருக்கும். ஷிம்மி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் நல்லாவே இருக்கும். ஓகேவா? ஓகேவா? இப்போது பாடியோட மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம். பாடியோட மெஷர்மெண்ட் 30 ஃபுல் சுற்றளவு. இது பாடியோட ஃபுல் சுற்றளவு, செஸ்ட்டு கிட்ட எடுக்கிற சுற்றளவு. அது 4ஆக பிரிக்கிறோம். இதை 4ஆக பிரிச்சிங்கன்னா 7.5 வரும். 7.5 கூட பிரித்ததுக்கப்புறமா 7.5 கூட 1.5 இன்ச்சு சேர்க்கணும். ஓகேவா? இப்போது 7.5 இங்கே இருக்குது. ஓகேவா? 8.5 9 1.5 இன்ச்சு சேர்த்து எவ்வளோ வருது? 7.5 1 இன்ச்சு அப்புறம் 9. நான் இப்போது அந்த 9 மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனு. ஓகேவா? இப்போது
லென்த்து நான் சொன்னேன்னா மறந்துட்டேனான்னு தெரியல. லென்த்து 12 இருக்குது. இது கூட ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். சேர்த்தா இதுதான் லென்த்தில் 1 இன்ச்சு சேர்த்தா போதும். நம்ம மடித்து தான் தைக்க போகிறோம், அதுக்காக 1 இன்ச்சு போதும். ரொம்பலாம் இல்லை, சின்னதாக தான் மடித்து தைப்போம். ஷிம்மி வந்து ரொம்ப பட்டையெல்லாம் மடித்து தைக்க வேணாம். இப்போ அந்த ப்ளஸ் அது கூட ஒன்று சேர்த்து நான் 13 மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதுதான் ஷிம்மியோட பேஸிக்கு. இப்போது இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 8 வருது. 8ல் 8 பாதியாக பிரித்தா 4. பாதியாக பிரிச்சுட்டு அங்கேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இங்கே ஆரம்பிச்சக்கோ அப்படியே இங்கே கீழே வந்து நிறுத்தணும். ஓகேவா? இப்போது இங்கே எப்படி ஆரம்பித்தோமோ அதே மாதிரி இங்கே நிறுத்திட்டோம். அவ்வளோதான். ஷிம்மி எப்போவுமே கொஞ்சம் இறக்கமாக ட்ரெஸ் நம்ம போடுற ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு வந்து 4.5 இருந்துச்சு, அதனால தான் 1/2 இன்ச்சு இறக்கியிருக்கேன். அதேமாதிரி ஆண்கள் வந்து அவங்களுக்கு 4.5 இருந்துச்சு, ஒரு 1/2 இன்ச்சு இறக்கியிருக்கேன். அப்போ தான் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அவங்க கை கிட்டலாம், அதுக்காக தான். ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இதெல்லாம் கட்டிங்கில் வரும். நம்ம கட்டிங் வந்து இதெல்லாம் கட் பண்ணுற மாதிரி வரும். பாருங்க. ஓகேவா? இதெல்லாம் கட்டிங். அவ்வளோதான். இது கட்டிங். இங்கே வந்து பாடி இது லென்த்தில் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். ஓகேவா? லென்த்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ப்ளஸ்ஸு. ஓகேவா? நெக்கில் வந்து 4.5 1/2 இன்ச்சு சேர்த்து 5. ஆம்கோல்லையும் 4.5 1/2 இன்ச்சு சேர்த்து 5. அதுக்கப்புறம் வேறு என்ன எடுத்தோம்? இங்கே இருக்க அளவு மட்டும் நம்மளாக தான் வைக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து 2.5 வைங்க. குண்டாக இருக்காங்க, இப்போ டபுள் எக்ஸல் ஒரு 38 40 அப்படின்னாக்கா 2.25 வைங்க. அதுக்கப்புறம் ரொம்ப குண்டாக இருக்காங்கன்னா 3 வைங்க. ஓகேவா? அவ்வளோதான். இந்த அளவு மட்டும் நம்ம தான் வைக்கணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஷோல்டரோட லென்த் வந்து நம்மளுக்கு லென்த்து எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிப் வேணுமோ, திக்காக வேணும், பெருசாக வேணும்னா பெருசாக வைக்கலாம், சின்னதாக வேணும்னா இது மடித்து தைக்கிறதுக்கும் ப்ளஸ் நான் விட்டுருக்கேன். அதுக்காக தான் 2.5 வச்சுருக்கேன். மடித்து தைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இவ்வளோ தான் வரும். ஓகேவா? அவ்வளோதான். ஷிம்மியோட மெஷர்மெண்ட் இது தான். ஓகேவா? இதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.